ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோடு எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 283.9 எம்பிஎஸ் ஸ்பீடு டவுன்லோட் ஆகும். அப்லோடு எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 7.82 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்கள் பிஎஸ்என்எல் எம்பிஎஸ் ஸ்பீடும் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிஎஸ்என்எல் சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணலாம். இல்லை சில பேர் மொபைலில் கீழே அந்த மோருன்ற ஆப்ஷனோ இல்லை 3 டாட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனே நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எல்லாமே ஸ்மால் தான், ஸ்பேஸ் வராது. BSNL.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. BSNL.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா BSNL பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. BSNL ஸ்பேஸ் ஸ்பீட் பாட் எஸ்ன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. SPEED ஸ்பீட் ஸ்பேஸ் பாட் BOT பாட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா BSNL ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. BSNLல பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். ஸ்பீடில் எஸ்ன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். பாட்டில் பீன்ற லெட்டர் கேப்ஸில் வரணும். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.bsnl.co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. www.bsnl.co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்ல, இது எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAP or CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைல் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் இதேமாரி ஸ்பீடாக வேலை செய்யும். ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன், அதாவது LTலேருந்து ஜிபேர் வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDG. ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NRன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே GSMன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 10 ஆப்ஷனுமே நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வரும். இதில் எதனா ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணல, இல்லை வேறு எதனா மாற்றி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ப்ராப்பராக வேலை செய்யாது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவர் டன்னு கொடுக்கலாம். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க்கோ இல்லை டன்னோ இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்தோன்னே நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது, BSNL 4G. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலோடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.